தொழிலாளி வர்க்கத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய துரோகம், ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இப்போது ஏவப்பட்டிருக்கிறது. 75 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சட்டத்தின் மூலமாக தொழிலாளர்களை ஒரு 150 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இழுத்துச் செல்லுகிறார்கள். வேலை நேரத்திற்கு வரையறை இல்லை, 8 மணி நேரம் என்பதெல்லாம் இல்லை, 12 மணி நேரம், 14 மணி நேரம் என்றிருந்த அந்த காலத்திற்கு இந்த சட்டம் தொழிலாளிகளை பின்னோக்கி இழுக்கிறது. ஒரு சட்டம் என்றால் அந்த சட்டம் ஏற்கனவே இருப்பதை விட முன்னோக்கி ஏற்கனவே இருப்பதை விட சிறப்பான சில திருத்தங்களை கொண்டு வந்தால்தான் அது சட்ட திருத்தம். ஏற்கனவே இருப்பதை பின்னோக்கி இழுத்தால் அது சட்ட திருத்தம் அல்ல. எந்த திருத்தமும் முன்னோக்கித்தான் வரலாற்றில் இருந்திருக்கிறது. இல்லாவிட்டால் திருத்தம் தேவையில்லையே. இந்த சட்டத்தில் என்ன நடக்கிறது? இந்த சட்டம் ஏற்கனவே இருக்கிற இப்போ 100 பேருக்கு மேல் இருந்தால் சட்டம் பொருந்தும் என்று ஏற்கனவே இருக்கிற சட்டம் சொல்லுகிறது. இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது? இனிமேல் 50 பேருக்கு மேல் இருந்தால் கூட சட்டம் பொருந்தும் என்று சொன்னால் அது முற்போக்கான திருத்தம், அது வரவேற்கத்தக்க திருத்தம். தொழிற்சங்கம் அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? இனிமேல் 300 பேருக்கு மேல் இருந்தால்தான் சட்டம் பொருந்தும் என்று இந்த சட்டத்திலே சொல்லுகிறார். ஒரு 80% தொழிலாளர்கள் இன்றைக்கு சட்டம் பொருந்துகிற தொழிலாளர்களை சட்டம் பொருந்தாதவர்களாக ஆக்கிவிட்டார்கள். சட்டம் இவர்களுக்கெல்லாம் பொருந்தாது என்று சொல்லுவதற்கு ஒரு சட்டம். இந்த சட்டப்படி 300 பேருக்கு கீழே இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு நிலையானையே கிடையாது, நிலையானே தேவையில்லை. அப்படியானால் முதலாளிகள் விரும்பியபடி ஒரு தொழிலாளியை வீட்டுக்கு அனுப்பலாம், நடவடிக்கை எடுக்கலாம், பழி வாங்கலாம், வஞ்சம் தீர்க்கலாம், சங்கம் வைத்தால் அவனை எல்லா வகையிலும் கொடுமை செய்யலாம். இதற்கான வாய்ப்பை அரசாங்கம் முதலாளிகளுக்கு கொடுத்திருக்கிறது. அடுத்தது, இந்த சட்டத்தில் 300 பேர் என்பது மட்டுமல்ல, ஒரு தொழிற்சாலையை நாம் எப்படி வேலை நிறுத்தம் செய்கிறோமோ அப்படி வலுவான தொழிற்சங்கம் இருக்கிற இடத்திலே முதலாளிகளுக்கு இருக்கிற வேலை நிறுத்தம், அதாவது நமக்கு எதிராக அழுத்தம் தருவதற்கு அவர்களுக்கு இருக்கிற வேலை நிறுத்தம் என்பது ஆலை மூடல் அல்லது கதவடைப்பு. இந்த ரெண்டும் நமக்கு எதிராக அவர்கள் பல நேரங்களில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு இருக்கிற அந்த வாய்ப்பை ஏற்கனவே இருக்கிற சட்டம் நெறிப்படுத்தி இருந்தது. உனக்கு அப்படி ஆலை மூட வேண்டும் என்று தோன்றினால் என்னிடம் விண்ணப்பிக்க வேண்டும், அரசாங்கத்திடம் விண்ணப்பித்து அனுமதி கேட்க வேண்டும், ஆட்குறைப்புக்கு அனுமதி கேட்க வேண்டும், லே ஆஃபுக்கு அனுமதி கேட்க வேண்டும். அனுமதி கேட்கிற போது தொழிலாளர் தரப்பில் தொழிற்சங்கம் தலையிட்டு இந்த அனுமதிகளை தரக்கூடாது என்று வாதிடுவதற்கான வாய்ப்பும் உண்டு. இத்தனைக்கு பிறகு அரசு அனுமதித்தால்தான் ஆலை மூடல், லே ஆஃப், ரிட்ரெச்மெண்ட். இப்போது 300 பேருக்கு மேலே இருந்தால் தான் இனிமேல் இது பொருந்தும் என்றால் 80% தொழிற்சாலைகளில் தொழிலாளிகளை ஆட்குறைப்பு செய்து கொண்டே இருக்கலாம். ஆட்குறைப்பு எனக்கு ஆள் போ அதிகம், ஆகவே போ என்று சொல்லலாம். அரசாங்கத்திடம் அனுமதி கேட்க வேண்டாம். ஆகவே முழு சுதந்திரம் தொழிலாளிகளுக்கு எதிராக 80%. இதற்கப்புறம் என்ன நடக்கும் என்றால், இப்போ ஒரு 1000 பேர் இருக்கிற தொழிற்சாலை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தொழிற்சாலையில் இப்போ இந்த சட்டம் பொருந்தும். ஆனால் அந்த முதலாளி அங்கு உற்பத்தி ஆகக்கூடிய பொருள், பேட்டரி, நான் தனியாக ஒரு தொழிற்சாலை வைத்துக் கொள்கிறேன், ஸ்ட்ரக்சரல் அதுக்கு தனியாக ஒரு தொழிற்சாலை வைத்துக் கொள்கிறேன், அசம்பிளி அதுக்கு தனியான ஒரு தொழிற்சாலை வைத்துக் கொள்கிறேன் என்று எல்லா தொழிற்சாலையிலும் 300க்கு கீழே கொண்டு வந்து விட்டால் அவனுக்கு உற்பத்தியும் நடக்கும். 300க்கு கீழே வந்தால் எந்த தொழிலாளிக்கு சட்டமும் பொருந்தாது. வெகு சீக்கிரத்தில் 400 பேர் 500 பேர் இருக்கிற தொழிற்சாலைகளில் எல்லாம் 300க்கு கீழே தொழிலாளர் எண்ணிக்கை கொண்டு வருகிற சதியை முதலாளிகள் அரங்கேற்றுவார்கள். இதெல்லாம் தான் அவர்கள் செய்கிறார்கள். இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். குறைந்தபட்ச கூலி அல்லது ஓவர் டைம் வேஜ் அல்லது வேலை நேரம் என்ற அடிப்படையாக இருக்கிற பல்வேறு விஷயங்கள் ஏற்கனவே இருப்பதை விட பின்னோக்கி இழுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ குறைந்தபட்ச கூலி இப்போ இதுன்னு வச்சுக்கோங்க, ஓவர் டைம் வேஜ்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறான்? வேஜுன்னா அடிப்படை சம்பளம் அல்லது பஞ்சப்படி, இது ரெண்டும் சேர்த்தது தான் வேஜ் என்று சொல்லிவிட்டு, இப்போ ஏற்கனவே அதான் வேஜ். ஆனால் ஓவர் டைம் என்று சொன்னால் கிராஸ் பேல ஓவர் டைம் டபுள் கொடுக்கணும். இன்றைக்கி பல கம்பெனிகள் அதை நாம் வாங்கியாச்சு, அதான் கோர்ட்டுன்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் ஓவர் டைம் என்றால் பேசிக் பேலையும் டியர்னஸ் அலவன்ஸ்லையும் தான் 2 மடங்கு கிடைக்கும். ஹவுஸ் ரெண்டில் வராது, வேறு அலவன்ஸில் வராது, எதிரியும் வராது. நான் இப்போதே சொல்லுகிறேன், இந்த சட்டம் கராராக அமுல்படுத்தப்படுகிற போது
எந்த தொழிற்சாலையிலும் எந்த தொழிலாளியும் ஓவர் டைம் செய்ய முடியாது போடா என்று தான் சொல்லுவான். பழைய ஊதியத்தை விட குறைவாக எவன் ஓவர் டைம் செய்வான்? அப்படி ஓவர் டைம் செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டால் தகராறு தான் வரும். அந்த தகராறை நாம் நடத்த வேண்டும். வரிசையாக அப்படி சொல்லிட்டே போகலாம் ஒவ்வொன்றாக. சரி, சமூக பாதுகாப்பில் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? முறைசாரா தொழிலாளிகளுக்கு நீங்கள் செய்திருப்பது என்ன? அல்லது ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த்தில் அந்த சட்ட திருத்தத்தில் நீங்கள் செய்திருக்கிறது என்ன? எதிலும் தொழிலாளிகளுக்கு சாதகமாக, தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பாக எதுவும் கிடையாது. முதலாளிகள் நினைத்ததை விரும்பியபடி செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லா இடத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சட்டம்னா கராராக இதை சொல்லணும். 8 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு வேலைன்னு கராராக சொல்லணும். 8 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு வேலை. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் விரும்பினால் அதில் மாற்றம் செய்து கொள்ளலாம். அப்படி 100 இடத்துல அவங்க விரும்பினால் மாற்றிக்கொள்ளலாம், விரும்பினால் அதில் திருத்தம் செய்து கொள்ளலாம் என்று 100 இடத்துல சொல்லியிருக்கிறது. இது மாதிரி சட்டமே கிடையாது. அப்படி எப்படி ஒரு சட்டம் இருக்க முடியும்? ஆகவே முதலாளிகளுக்கு சாதகமாக ஒரு அரசு விரும்பிய போதெல்லாம் திருத்தங்களை செய்து கொள்வதற்கு, ஏற்கனவே இருக்கிற சரத்துக்களை விரித்து கொள்வதற்கு அதாவது ஓப்பன் எண்டட் அப்படி எப்படி ஒரு சட்டம் இருக்க முடியும்? ஆனால் அப்படி ஒரு சட்டம் போட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்படுகிற ஏற்பாடு. இந்த தொழிலாளிகளுக்காக என்று இருக்கிற இந்த சட்டம் எந்த விதமான, அதாவதுங்க இப்போது வேறு எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க. சட்டத்தின் ஆட்சி ஜனநாயக ஆட்சி என்றால் அதனுடைய அடிப்படை தாற்பயம் என்னவென்றால், யார் ஒருவரும் கேட்கப்படாமல், விசாரிக்கப்படாமல், அவர் தரப்பை எடுத்து சொல்ல வாய்ப்பு தரப்படாமல் அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது. இதுதான் சட்டத்தின் ஆட்சி. ஆனால் இந்த சட்டத்தில் மிக பெரும்பான்மை தொழிலாளிகளுக்கு இந்த வாய்ப்பே கிடையாது. இந்த வாய்ப்பு தர வேண்டிய அவசியம் இல்லை. அதான் 300 பேர் மற்றதுங்கிறது. அப்போ எந்த இது நீங்கள் மின்கட்டணத்தை ஏற்ற வேண்டுமா, மக்களை கேட்க வேண்டும். நிலத்தை எடுக்க வேண்டுமா, மக்களை கேட்க வேண்டும். இதுவெல்லாம் ஆரம்ப காலத்திலிருந்து நமக்கு இருக்கிறது. ஒவ்வொன்றாக இப்போது போய்கொண்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? சம்பந்தப்பட்டவரை கேட்காமல், அவருக்கு வாய்ப்பு தராமல் அவருடைய விஷயத்தில் அரசு எதிர் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, முதலாளி எதிர் நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அதனால தான் சார்ஜ் ஷீட்டு, என்கொயரி, சோகாஸு, செகண்ட் சோகாஸு, அதுக்கப்புறம் கோர்ட்டு. இப்போ கோர்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ நம்ம சிவில் கேஸ் போடுவோம். சிவில் கேஸ் போட்டு பல விஷயங்களில் தொழிற்சங்க சம்பந்தமாக நிர்வாகத்திற்கு அழுத்தம் தருவோம், அல்லது நிர்வாகத்துக்கு எதிரான தீர்ப்பை பெறுவோம். அது செலவு கம்மி, நம்ம ஊருக்குள்ளே நடக்கும். இப்போ சிவில் கோர்ட்டு இனிமேல் தொழிலாளர்களுக்கு பொருந்தாது என்று சொல்லிவிட்டார்கள். எப்படிங்க அப்படி சொல்ல முடியும்? சிவில் கோர்ட்டுக்கு இனிமேல் நீங்கள் போகவே முடியாது. சரி, லேபர் கோர்ட். லேபர் கோர்ட்டில் நாமே வாதாடலாம். லேபர் கோர்ட்டு என்பதும் இனிமேல் தொழிலாளிகளுக்கு இருக்காது, கிடையாது. அப்படின்னா என்ன? இந்த சட்டப்படி ஒரு ட்ரைபியூனல் அங்கங்கே அமைக்கப்படும். அதில் ஒரு நீதிபதி இருப்பார், நீதித்துறையை சார்ந்த ஒருவர் இருப்பார், இன்னொருவர் நிர்வாகத்துறையை சார்ந்த ஒரு அதிகாரி. புரியுதா உங்களுக்கு? நீதித்துறை அதனுடைய நீதிபதி மட்டும் இருந்தால் அவர் சட்டப்படி சட்டத்தை தாண்டி தர முடியாது என்று சட்டத்தில் நின்று தீர்ப்பு கொடுப்பார். அவர் அரசுக்கு பயப்பட தேவையில்லை, அரசுக்கு அஞ்ச தேவையில்லை, முதலாளிக்கு அஞ்ச தேவையில்லை. ஆனால் ஒரு நிர்வாக அதிகாரியை தீர்ப்பு சொல்லுகிற நீதிபதியாக போட்டால் அவன் என்ன பண்ணுவார்? இப்போ லேபர் ஆஃபீஸில் நம்ம பார்க்குறோம் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டை காட்டி லேபர் ஆஃபீஸரு சம்மந்தப்பட்டவங்ககிட்ட காசு வாங்கிட்டு போயிடும். இதான் நடக்குது. இப்போது நம்முடைய வழக்குகளை விசாரிப்பதற்கு அதிகாரிகளே போதும் என்று அதிகாரிகள் நியமிக்கிற அக்கிரமத்தை இவர்கள் செய்கிறார்கள். இதை விட நமக்கு எதிரான துரோகம் வேற ஒன்றும் இருக்கவே முடியாது. நான் சில அட்வொகேட்டுகளை பார்த்து சொன்னேன், உங்களுக்கு இனிமேல் சிவில் கோர்ட்டில் வேலை கிடையாது, தொழிலாளி உங்கள்கிட்ட வரமாட்டோம், சிவில் கோர்ட்டு கிடையாது, லேபர் கோர்ட்டு கிடையாது என்று சொல்ல. அவங்க சொன்னால் அப்படியா, அப்படின்னா எங்கள் வேலையே போயிருமே. நீதிபதிக்கே வேலை கிடையாதுயா, நீதிபதியே இப்போ இனிமேல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆளாக வந்துடுவான். அப்போ சொன்னால் நாங்கள் போராட வேண்டும். அப்போ கூடி சீக்கிரம் வக்கீல்கள் போராடுவார்கள். ஏன்னா எங்கே போகிறப்பல சட்டத்தை எங்களுக்கு எதிராக சட்டம் ஏற்றன்னு. ஆகவே இப்படி எல்லா விஷயங்களிலும் நாம் எங்கு சென்று நியாயம் பெற முடியுமோ, எங்கு சென்று நம்முடைய சட்ட ரீதியான அழுத்தத்தை தர முடியுமோ அந்த இடங்கள் முழுவதும் அடைபட்டு போய்விட்டது, அடைத்து கொண்டே வருகிறார்கள்.
இப்படி வரிசையாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. நேரம் கருதி நான் எல்லாவற்றுக்குள்ளும் போகவில்லை. ஆனால் இந்த சட்டம் தொழிலாளி வர்க்கத்திற்கு எதிராக மோடி கொண்டு வந்திருக்கிற மிக மோசமான அயோக்கியத்தனமான சட்டம். தொழிலாளிகளுடைய கையை கட்டி, காலை கட்டி, வாயை பொத்தி முதலாளிகளின் காலடியில் நிராயுதபாணியாக போடுகிற அயோக்கியத்தனமான சட்டம் இந்த சட்டம். இந்த சட்டத்தை எல்லா வகையிலும் இப்போ கிராஜுவிட்டி சொன்னார்ல, கிராஜுவிட்டி என்ன, 1 வருடம் ஆனாலே கிராஜுவிட்டி தரலாம். இன்னும் சாதனை இதில் அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவருடைய அடுத்த பக்கம் என்ன தெரியுமா? 1 வருடத்துக்குள்ளேயே நிறைய பேரை வீட்டுக்கு அனுப்ப போகிறான்னு அர்த்தம். அதான் இல்லைன்னா இந்த 1 வருடம் கொடுக்க மாட்டான். ஃபிக்ஸ்டு டைம் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, மற்றனா என்ன? அப்போ நான் இனிமேல் 1 வருஷத்து பணி பாதுகாப்பு இல்லை, பணி நிரந்தரம் இல்லை. இதை விட உங்களுக்கு வேறு என்ன வேணும்? தொழிற்சங்கம் நடத்துறதுனாக 10% மெம்பர்ஷிப்பில் இருக்கணும் அந்த தொழிலாளர் எண்ணிக்கையில், அல்லது 100 பேர் இருக்கணும். இந்த 2ல் எது குறைவோ அது இருக்கணும் சங்கம் அமைக்கிறதுக்கு. இதுவே அதிகம் ரைட்டு அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இந்த சட்டத்தில் என்ன இருக்குது தெரியுமா? ஏற்கனவே இல்லாத ஒரு நிபந்தனை, வருடந்தோறும் சங்கம் ஆரம்பிக்கும் போது மட்டுமல்ல, வருடந்தோறும் தொழிலாளர் எண்ணிக்கையில் 10% அந்த சங்கத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்று ஆனால் அந்த சங்கத்தின் ரெஜிஸ்ட்ரேஷன் பறிக்கப்படும். இதை ரெஜிஸ்ட்ரார் பறிச்சிருவார் அப்படின்னு ஒரு சட்டம். இப்படி இன்னைக்கு அதே மாதிரி ஒப்பந்தம் போடுறது, இண்டிவிஜுவல் கான்ட்ராக்ட், அதன் மூலமாக தொழிற்சங்கத்தை இல்லாமல் செய்து விடலாம். இப்படிப்பட்ட ஏற்பாடுகள். இதற்கு மேல் ஜிக் ஒர்க்கர்ஸுக்கு என்ன நீங்கள் கொடுத்துட்டீங்க, கிக் ஒர்க்கர்ஸ்க்கு என்ன நீங்கள் கொடுத்துட்டீங்க? அதில் என்ன இருக்குது? முதலாளி தொழிலாளி உறவு இருக்குன்னு எழுதியிருக்கியா? அவங்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி கொடுப்பேன், அவங்களுக்கு வெல்ஃபேர் போர்டு கொடுப்பேன். நான் பிச்சைக்காரனாவேன்? யார் ஒரு தொழிலாளியின் உழைப்பால் பலன் பெறுகிறானோ அவன்தான் அந்த தொழிலாளியின் முதலாளி. இப்போ இந்த ஸ்விக்கி இந்த தொழிலாளி வேலை செய்கிறான் இல்லையா, அதனுடைய பலனை யார் பெறுகிறார்கள்? பெறுகிறவன் தான் அவனுக்கு முதலாளி. அதே மாதிரி கான்ட்ராக்ட் தொழிலாளி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா அவனுக்கு அந்த கம்பெனியினுடைய பிரின்சிபல் எம்ப்ளாயர், அந்த கம்பெனியினுடைய உண்மை முதலாளியும் இவனுக்கு பொறுப்பு. கான்ட்ராக்டர் மட்டுமல்ல. கான்ட்ராக்டர் சட்டத்தை அமுல்படுத்தவில்லை என்றால் பிரின்சிபல் எம்ப்ளாயர் இவனுக்கு சம்பளத்தை கொடுக்கணும், லீவை கொடுக்கணும், மற்றதை கொடுக்கணும், ஏற்பாடு பண்ணணும். ஆனால் இப்போது அது அகற்றப்பட்டு விட்டது. பிரின்சிபல் எம்ப்ளாயர் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார். இவ்வளவு கொடூரமான ஒரு சட்டம். இதை பற்றி தான் மோடி பேசுகிறாரு. காலனி ஆதிக்க மனோபாவத்தை கைவிட்டோட வேண்டும். பெரிய சுதந்திர போராட்டத்தில் பிறந்து வளர்ந்தவன் இந்த ஆர்எஸ்எஸ் காரன். காலனி பற்றி உனக்கு என்ன தெரியும்? வெள்ளைக்காரனை பூரா துரத்தியாச்சு, எல்லாத்தையும் அடித்து துரத்திட்டோம். இப்போ யார் காலனி ஆதிக்க மனோபாவத்தில் நாங்கள் இருக்கிறோம்? நீதான் முதலாளிகளை தொழிலாளிகளுடைய காலனியாக பாவிக்கிற ஒரு கொடுமையை இப்போது நிறைவேற்றி கொண்டிருக்கிறாய். வெளிநாட்டுக்காரனிடம் சிக்கிக் கொண்டவனை போல் தொழிலாளிகள் இனிமேல் முதலாளியிடம் சிக்கிக் கொண்டு அவதிப்படுவார்கள். அப்படிப்பட்ட சட்டத்தை நீ கொண்டு வந்திருக்கிறாய். அதே மாதிரி காலனி ஆதிக்க அடிமை புத்தின்னு சொல்கிறேன்ல, அடிமை புத்தி இந்தியாவில் ஏற்கனவே இருக்கிற ஜாதி ஏற்பாட்டில் அடிமை புத்தி இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற பல்வேறு ஏற்பாடுகள், நம்முடைய சனாதன ஏற்பாடுகள் என்று சொல்லுகிறோமே, இதில் முழுவதிலும் அடிமை புத்தி இருக்கிறது. இந்த அடிமை புத்தியை போக்குவதற்கு நீ சுண்டு விரல் அசைப்பாயா? இதுதான் இன்றைக்கு இந்தியாவினுடைய முக்கியமான பிரச்சனை. இதை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பாயா? நான் கடைசியாக சொல்லுகிறேன். இப்போ எஸ்கேஎம் இங்கே இருக்கிறார்கள். மினிமம் வேஜஸ் என்ற அந்த சரத்திலே சொல்லுகிறார்கள். இந்த மினிமம் வேஜஸ் என்கிற இந்த சரத்து 100 நாள் வேலை திட்டத்திற்கு பொருந்தாது. 100 நாள் வேலை திட்டம் கிராமத்தில் இருக்குது. மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம். அதில் வேலை செய்கிறவங்களுக்கு குறைந்தபட்ச கூலி கொடுக்கணும்ல, இவங்களுக்கு கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்கணும்ல. ரொம்ப உஷாராக இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறான்னா, 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கிற கிராமப்புறத்து ஏழை விவசாய கூலி தொழிலாளிகளுக்கு குறைந்தபட்ச கூலி சட்டம் பொருந்தாது என்று இந்த சட்டத்தில் எழுதி வச்சிருக்கான். அப்போது கோடிக்கணக்கான கிராமப்புறத்து உழைப்பாளி மக்களை வஞ்சிக்கிற ஏற்பாடு. இப்படி வரிசையாக இந்த புதிதாக அவர்கள் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். மிக அக்கிரமமான இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து நாம் போராடியாக வேண்டும், முறியடித்தாக வேண்டும். ஏற்கனவே நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். நெடிய நீண்ட அழுத்தம் தருகிற போராட்டத்தை நடத்தியாவது இதை நாம் முறியடித்தாக வேண்டும். அதற்குள்ள துவக்கமாக ஏற்பாடாக இந்த கூட்டம் வைகிறது என்று நான் மகிழ்ச்சியை தெரிவித்து தொடர்ந்து நம்முடைய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.